மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ஜூலை 2026 எப்படி இருக்குன்னு பார்க்குற போது முதல்ல இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு. அவருமே தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார். இப்படி இருந்தாலும் என்ன பலன் அப்படின்னா, முதல்ல வருமானங்கள் உங்களுக்கு இந்த மாதம் பரவாயில்லாமல் இருக்கும். 2ஆம் இடம் அப்படின்னாலே நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் இது வரைக்கும் கையில் இல்லைன்னால் கூட இந்த மாதம் உங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் கையில் இருப்பதற்கான வாய்ப்பு. அதே சமயத்தில் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் 7.5 சனியாக இருக்கிறதுனால எவ்வளோ நீங்கள் சம்பாதிச்சாலும் எதுலையாவது நீங்கள் முதலீடு பண்ணுறது அல்லது எதுக்காகவாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய காலம் அல்லது தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் நஷ்டங்களை ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரெண்டுமே கலந்து இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமான்னா கண்டிப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் எஃபர்ட்டு கொடுங்க. எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுறதாக இருந்தாலும் அதில் ஃபுல்ஃபில் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. அதுலேயும் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. இந்த பயணம் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பதற்கான மாதமாக இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதம் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இதுவும் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனு தந்த சேல்ஸ் இருக்குது. பட் அந்த அளவுக்கு லாபம் இருக்கான்னா நார்மலாக தான் இருக்குது. இந்த மாதம் அம்மா இருக்காங்கன்னா அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம், குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இதெல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதம் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணால் அந்த பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். இந்த மாதம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தால் கூட லாபம் நம்ம கைக்கு வர்றதில் நிறைய தடைகள் பிரச்சனைகள் இருக்குது. நம்ம கஷ்டப்பட்டு பிஸ்னஸில் லாபத்தை பார்த்தாலும் நம்முடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். ஸோ வராத பணம் கிடையாது, வரும். எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம். ஆகையினால உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள். இல்லைன்னா அடைக்கி வாசிங்க. நீங்கள் யாரோடையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை மேரிடு லைஃப் ஹாப்பி மேரிட் லைஃபாக உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. நம்முடைய மதம் ஜாதி இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் இருக்குது. பட் அந்த லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. ஸோ இந்த மாதம் நம்முடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன் நம்முடைய கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது வேலை இல்லைங்கிற சுச்சுவேஷன் இல்லை. ஏன்னா சனி பகவான் உங்களுடைய சர்வீஸ் தரத்தை பார்க்குறதுனால ஏதாவது ஒரு வேலை வருமானம் சம்பாத்தியம் உங்களுக்கு இருக்குது. பட் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரச்சனை இருக்குது. நீங்கள் பார்க்கும் வேலையில் நிறைய அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்க வேண்டிய சூழ்நிலை தான் உங்களுடைய கரியரில் இருக்குது. அதனால் வேலையில் கவனமாக இருங்க. ஸோ இந்த மாதம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு கை கொடுப்பாங்க. நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்களுக்கு இருக்குது. ஆல்ரெடி உங்களுக்கு அந்நிய பாஷை அந்நிய மொழி பேச நண்பர்களால் சகாயம் ஆதாயம் இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் இது வரைக்கும் க்ரானிக்காக டிசீஸ் இருக்கோ, ஸோ இந்த மாதம் நோய் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நோய்க்காக பெரிய லெவலில் நீங்கள் செலவு பண்ண வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய 2ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் செவ்வாய் இருக்கிறது. பேச்சை குறைங்க. பேச்சால் நன்மை வர்ற மாதிரி ஒரு தோற்றம், அதில் நிறைய தடைகள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா அடக்கி வாசிங்க. பெரிய லெவலில் ப்ராக்ரஸ் இல்லை இந்த மாதம். அரசியலில் இருக்கிறவங்க எதிரிகள் விஷயத்தில் கவனம். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பைரவருடைய வழிபாடு ரொம்ப உங்களுக்கு முக்கியம். அது மட்டும் இல்லை, பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய கருடால் வர நல்ல தரிசனம் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதம் முழுவதுமே முழு முதற் கடவுள் விநாயகர் எங்கெல்லாம் இருக்காரோ அங்கெல்லாம் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். பிஸ்னஸில் ஏற்படக்கூடிய தடைகள் நிவர்த்தியாகும். லாபம் கைக்கு வரும். நன்றி, வணக்கம்.